ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிபிஐ 2ஆம் கட்ட விசாரணை போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா விஜய் கைதாவாரா, விஜய் சிறையில் அடைப்பாரா அப்படின்னு ஒரு நியூஸில் ஒன்று அப்படியே அந்த டைட்டில் வைக்கிறாங்க. ஸோ கதறது தெரியுது, பட் இவ்வளோ கதறுவாங்கன்னு நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா அவர் போகிற ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா எதனா ஒரு சிறுமிசம் மட்டும் போயிடுவார் கதறன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி போகும்போது ஆர்ட் காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மனுஷன் பயப்படவே மாட்டுறாரு அப்படின்னு. எதுக்கு பயப்படணும்? மடியில் கணந்து தான் வழியில் பயப்படணும். அதனால் இதில் பயப்படுன்ற ஒன்றுமே இல்லை. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் பயப்படணும். விஜய் அது கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. அதுவும் நேற்றே கிளம்பிட்டாரு. ஏன்னா அவர் விசாரணையே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான், பட் ஆனால் அவர் நேற்றே கிளம்பிட்டு இருந்தார். ஏன்னா போனாரு ஃபஸ்ட்டு விசாரணை பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி நடந்துச்சு. அது ஒரு 7-8 மணி நேரம் விசாரணை போச்சு. ஸோ அப்பயும் அவர் கூலாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு தான் வந்தார். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே போயிட்டார். அதுதான் எனக்கு பயம் இல்லை, அது இதுதான் சாம்பிள். ஆட்டு காமிச்சிட்டு போயிட்டாரு. செம்ம லுக் அப்படியே இருந்தார். ஆனால் இன்னொரு சைடு கதறாங்க அப்படியே. என்ன இந்த மனுஷன் சிக்கவே மாட்டார் போகிறது. நம்ம ஏதோ பிளான் போட்டு வச்சோம், அப்படியே கூலாக போகிறது, எந்த ஒரு பயமும் தெரியல மூஞ்சில் அப்படி இப்படின்னு. இது யார் மாட்டுவாங்கன்றது கூட விரைவில் தெரியும். விஜயன்னா எல்லாமே புட்டு வச்சாச்சு. இப்போ கூட அந்த விசாரணை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவர் விசாரணைக்கு கண்டினியூ ஆகுமா இல்லை இவர் இன்னையோட இது விசாரணை கம்ப்ளீட் ஆகிடுமான்றது இனி இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அவங்ககிட்ட என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் எதுக்கு கூட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியலையா? அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியல, எங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லாத நீங்கள் கண்டு அந்த மாதிரி விட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த கூட்ட நெரிசலில் வாட்டர் கேன் பாட்டில் போடும்போது ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு, அதுவும் நீங்கள் கவனிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கரூருக்கு விட்டு வெளியே போகும்போது யாருக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனீங்க, யார் உங்களை போக சொன்னது, இது மாதிரி தகவல் வந்துச்சுன்னு உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு சொன்னதுன்னு இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் விஜய் கூலாக ஹேண்டில் பண்ணார். நான் எனக்கு அந்த விஷயம் தெரியுது, ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது. என் தொண்டர்கள் மேலாம் தடியடிலாம் நடத்தினாங்க. இதுக்கப்புறம் அங்கே பேச முடியாது, பேசலாம்னு நினச்சி தான் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கரூருக்கு நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்பிடுங்க, இங்கே இருக்க வேண்டாம்னு சொன்னது காவல்துறையினர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி நான் போகவே சொல்ல, இவங்கள தான் கிளம்பிட்டாருன்னு ஒரு உருட்டுனாங்க இல்லையா? அது விஜய் எப்பயும் கிளியர் பண்ணிட்டாரு. நாங்கள் போகல, காவல்துறை தான் இங்கே எந்த ப்ராப்ளம் ஆகிடும், நீங்கள் கிளம்புன்னு சொல்லி அவர் தான் கிளம்ப சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் போகணும்னு சொன்னது. அதே மாதிரி இந்த விஷயம் ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நாங்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்தோம். பட் ஆனால் காவல்துறை தான் யாருமே இல்லை, அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் இருந்தாங்க. மற்றபடி அதுக்குள்ளே யாருமே காவல்துறையை நாங்கள் பார்த்ததே இல்லை. எல்லாமே எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் இருந்தாங்களே. அதனால தான் அங்கே ஒரு ப்ரெஷர் போட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் அந்த பரப்புரையும் பிடிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஷயம் யார் சொன்னது, இந்த மாதிரி இங்கே ப்ராப்ளம் ஆகுது நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னது யார் சொன்னாங்கன்னா காவல்துறை தான் சொன்னாங்க. ஸோ அவங்க ஒரு நிர்வாகமோ அரசாங்கமோ இது கூறிய பாதுகாப்பு கொடுத்துருந்தா இங்கே இது மாதிரி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்காதுன்னு தான் விஜய் என்ன தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் என்னென்னா சிபிஐ இது வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இவர் சொல்கிறதும் இதுக்கு முன்னாடி சொன்னவங்களும் மேட்ச் ஆகுதா அப்படின்ற மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ பர்ஃபெக்டாக போன வாட்டி இருந்துச்சு, இந்த வாட்டி அதே தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் விசாரணை தொடருமா இல்லை ஓகே இவர் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இது முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு போகிறாங்களான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணுன்றது தான் சிபிஐயோட மெயின். ஏன்னா இந்த விசாரணை ஒன்று எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தான் பிப்ரவரியில் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஜட்ஜுக்கிட்ட கொடுக்கணும். இல்லை யார் குற்றவாளின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும். ஸோ அதே தான், பயம் இல்லை. தப்பு பண்ணால் தான் பயப்படணும். இல்லை நாங்கள் தப்பு பண்ணல, உண்மையை நவ்வாது தான் நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே நிறைய பேர் கதறெல்லாம் ஓவராக இருக்குது. அது இவர் இப்படி காமிச்சிட்டாரு அப்படி கவர்றாங்க. ஏன்னா இந்த மனுஷன் கோவமே வராதா, ஏன் மூஞ்சி அப்படி நல்லா வச்சுட்டு போகிறாரு, பயம் இல்லை ஒன்று. எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும், நம்ம தான் தப்பு பண்ணலையே, எதாவது பயப்படணும். நான் கூலாக போய் அதை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். ஏன் சிபிஐ அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு, எந்த ஒரு பயமும் இல்லை அவர்கிட்ட, எந்த ஒரு தடுமாற்றம் எதுவுமே கிடையாது, கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த பதிலாம் கரெக்டாக சொல்கிறாரு அவர் அப்படின்றத மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு பயம் கிடையாது. இது முடிச்சிட்டவங்க தான் எலெக்ஷன் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வேலைகள்லாம் பண்ணணும். நல்லதே நடக்கும் தான் நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஏன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இஷ்யூ நாளைக்கு விசாரணைக்கு வருது.
அதுவும் ஒன்று பார்க்கணும். ஸோ நல்லபடியாக வரணும். ஏன்னா இதுக்கு மேலே தள்ளி போட்டால் வந்து நம்மளுக்கு லாஸே கிடையாது, அவங்களுக்கு தான் லாஸு. அது புரிஞ்சுன்னு செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த விசாரணைன்றது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தில் இறந்தவங்க வந்து சும்மா இல்லை, எல்லாருமே வந்து விஜயனை பார்க்க வந்தவங்க, குழந்தைங்கள் எல்லாருமே, பெரியவங்கலேருந்து எல்லாருமே. அவங்களுக்கு அது நீதி கிடைக்கணும், அவ்வளோதான். இது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்கணும். ஒரு ஊரை வச்சு அரசியல் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான நீதியை கிடைக்கணும். அது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புவோம். ஸோ விஜயன் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இவங்களோட முதல்ல தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வைக்கணும் ஆப்பு, அதுதான் இங்கே. ஸோ அதனால தான் இப்போ விசாரணை தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பாரா அப்படி இப்படின்லாம் உருட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, விஜய் மேலே கை வச்சிங்கன்னா அது வேண்டு தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுக்க கொந்தளிப்பாகும். தப்பு பண்ணாமல் கை வச்சிங்கன்னா, அவர் தப்பு பண்ணலை, அது எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு உண்மையான தீர்வு என்னன்றது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சீக்கிரம் அவங்கள அடக்கணும். அதுக்கான வேலை வந்து அது போயிட்டுருக்கு. ஸோ விசாரணை நல்லபடியாக நடந்து விஜயன் அதிலேருந்து வெளியே வரணும். இவருக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த பிரச்சாரம் பண்ணது ஊரே காவல்துறையாக தான் அதுக்கு வந்து பாதுகாப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, ஒருத்தரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ 10 ரூபா பாலாஜிக்கு வந்து சம்மதம் பெறன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சிடும், இன்னும் ஒரு மாதத்தில் வெயிட் பண்ணுங்க அது யார் என்னன்றது. ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட்டு. ஸோ இன்னைக்கு விசாரணை போயிட்டுருக்கு, இன்னும் போயிட்டுருக்கு. எப்போ முடியும்னு சொல்ல முடியாது, நம்மளால வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நன்றி.